வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோல் சிஸ்டமில் நம்ம இதுவரையும் பார்த்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டைம் டொமைன் அனாலிசிஸ், ஸ்டெபிலிட்டியில் வந்து ரவுத் ஹர்விட்ஸ் க்ரைட்டீரியன், நெக்ஸ்ட் வந்து ரூட் லோக்கஸ் டெக்னிக் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ். ஸோ இந்த டைம் டொமைன் அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் இன்புட்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஸ்டெப் இருந்துச்சு, அதாவது யூனிட் ஸ்டெப், யூனிட் ரேம்ப், யூனிட் பேரபோலிக், நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ். ஸோ இந்த இன்புட்ஸை நம்ம வந்து சிஸ்டம்க்கு கொடுத்துட்டு சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஸோ அதில் ஸ்டடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ், டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸில் ஒரு சிஸ்டத்துக்கு வந்து சைனசாய்டல் இன்புட் நான் கொடுத்துட்டு ஸோ அதனுடைய அவுட்புட் ஸோ எப்படி பிஹேவ் பண்ணுது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, நான் ஒரு எல்டி சிஸ்டம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எல்டி சிஸ்டமில் ஃபஸ்ட்டு சைனசாய்டல் இன்புட் கொடுக்கும்போது ஸோ உங்களுடைய அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா சைனசாய்டல் அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டடி ஸ்டேட் அவுட்புட் நம்ம சொல்கிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஸோ ஒரு சிஸ்டமோடைய ஸ்டடி ஸ்டேட் அவுட்புட், ஸோ when the input signal to the system is sinusoidal. ஸோ சைனசாய்டல் கொடுத்து அனலைஸ் பண்ணக்கூடிய இந்த அனாலிசிஸ் தான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ். ஸோ இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இன்புட், அதாவது இன்புட் சைனசாய்டல், ஸோ அவுட்புட்டும் சைனசாய்டல் தான். ஸோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ உங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னல்லேருந்து உங்களோட மேக்னிடியூடும் ஃபேஸும் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு உங்களோட அவுட்புட்டில் கிடைக்கும். பட் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சி நீங்கள் இன்புட்டில் தரீங்களோ சேம் ஃப்ரீக்வன்சி தான் உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். பட் மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சேம் மேக்னிடியூட் கிடைக்காது. ஆனால் அவுட்புட்ன்றது, அதாவது அவுட்புட் ஆஃப் எ சிஸ்டம், இது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி இன்புட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்புட் என்ன கொடுக்கணும் அதோட ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆஃப் தி இன்புட் சிக்னல். ஸோ இது முக்கியமான பாயிண்ட் இது. அதாவது ஸ்டடி ஸ்டேட் அவுட்புட், ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் frequency of input signal. So does not depends on independent of so magnitude and phase of input. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நீங்கள் கேர்ஃபுல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு எல்டிஏ சிஸ்டமில், ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் சிஸ்டமில் எடுத்துக்கூடிய சிஸ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக எல்டிஏ சிஸ்டம் தான். ஸோ இந்த சிஸ்டமுக்கு சைனசாய்டல் இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட்டும் சைனசாய்டல், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் இன் மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ். ஸோ இந்த அவுட்புட் ஆனது இன்புட்டில் கொடுக்கக்கூடிய மேக்னிடியூடையும் ஃபேஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்புட் சிக்னல். ஃப்ரீக்வன்சி மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, நாம் வந்து இன்புட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணி ஸோ அவுட்புட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ். ஸோ அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி பிளாட்டில் வந்து நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் பிளாட் அண்ட் ஃபேஸ் பிளாட். ஸோ இன்புட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணி அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்னிக் தான் வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ். ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த சிஸ்டமுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி சிஸ்டம் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் அண்ட் பேராமீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டம் இருக்குது. அந்த க்ளோஸ் லூப் சிஸ்டமை நான் ஸ்டேபிளாக கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, ஒரு பேராமீட்டர், அதாவது அந்த சிஸ்டமுடைய பேராமீட்டரை நான் வேரி பண்ணணும். ஸோ அப்போது வேரி பண்ணுறது இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸில் ஈஸியாக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய பேராமீட்டர்ஸை வேரி பண்ணி க்ளோஸ் லூப் சிஸ்டமுடைய எனக்கு தேவைப்படக்கூடிய டிசையர்ட் க்ளோஸ் லூப் பர்ஃபார்மன்ஸ் என்னால் கொண்டு வர முடியும் இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸில். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ், அப்புறம் வந்து பேராமீட்டர் வேரி ஆகுது. ப்ராக்டிக்கலாக வந்து நாய்ஸ் வரும். அதே மாதிரி நாய்ஸால் பேராமீட்டர்னாலும் சேஞ்ச் ஆகும், உங்கள் சிஸ்டம் பேராமீட்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதனால் சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளோ அல்லது வேறு ஏதாவது சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு சிஸ்டமை கொண்டு போகலாம். ஸோ அதை நான் என்னால் ஈஸியாக இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம், எப்படி வந்து டிசைனில் அதை கொண்டு வரலான்றதையும் நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸில் ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேன் பி எக்ஸ்டெண்டட் டு இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறது வந்து லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் தான் எடுத்துருக்கிறோம். ஆனால்
இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு சில நான் லீனியர் சிஸ்டம்ஸ்க்கு நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். அதாவது கேன் பி எக்ஸ்டெண்டட் டு, அதாவது ஒரு சில நான் லீனியர் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும் நம்மளால் இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை அப்ளை பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கேன் பி எஸ்டிமேட்டட் ஃப்ரம் தி ஓப்பன் லூப் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த அவுட்புட்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்டெபிலிட்டியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி ஆர் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி, ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ். ஸோ அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி எப்படி நம்ம டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ஃப்ரீக்வன்சி டொமைன் ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன்றா பார்த்துருவோம். So frequency domain specification. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வரைகிறேன். அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸில் இதுதான் மேக்னிடியூட் பிளாட். ஸோ இது மேக்னிடியூட், ஸோ இது வந்து ஒமேகா. ஸோ இங்கே ஒமேகா இருக்குது. ஸோ இப்போது நான் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கர்வில் வந்து ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். ஸோ இதில் வந்து இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா ரெசனன்ஸ் பீக். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெசனன்ஸ் பீக். ஸோ ரெசனன்ஸ் பீக்கை நம்ம வந்து MR அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா, ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மேக்னிடியூட், ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் பீக். ஸோ உங்களுடைய ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸில் மேக்னிடியூட் ப்ளாட்டில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன வருதோ அதுதான் வந்து ரெசனன்ஸ் பீக். நம்ம டைம் டொமைனில் வந்து அதாவது மேக்ஸிமம் பீக் ஓவர் ஷூட்னு படிச்சிருப்போம். ஸோ அது டைம் டொமைன் அனாலிசிஸில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெசனன்ஸ் பீக். ஸோ அதுதான் வந்தது. ஸோ எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ அதாவது ரெசனன்ஸ் பீக் அக்கர் ஆகுதோ ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை நம்ம வந்து ஒமேகா ஆர்னு சொல்லுவோம். த ஃப்ரீக்வன்சி அட் விச் த ரெசனன்ஸ் பீக் அக்கர்ஸ். ஸோ அதுதான் வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ தேர்ட் வந்து பேண்ட்வித். ஸோ ஒமேகா பின்னு சொல்லுவோம். ஸோ பேண்ட்வித் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய மேக்னிடியூட் கர்வில் ஸோ -3 dBக்கு மேலே உங்களுடைய மேக்னிடியூட் அதாவது கெயின் வந்து பார்த்திங்கன்னா -3 dBக்கு மேலே இருந்துச்சுன்னா எந்தெந்த ஃப்ரீக்வன்சிலெலாம் இருக்கோ ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பேண்ட்வித். அதாவது மேக்னிடியூட் கர்வில் வந்து த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஸோ வேர் உங்களுடைய கெயின் ஆஃப் தி மேக்னிடியூட் இஸ் ஓவர் தி -3 dB ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்ட்வித் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எந்த பர்டிகுலர் ஒமேகா வேல்யூவில் அதாவது ஒமேகா பீன்ற நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து -3 dBக்கு மேலே போதும் அது வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நாம் சொல்லுவோம். ஸோ இது நம்ம வந்து பிளாட் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ போடே பிளாட், போலார் பிளாட், ஸோ நைக்கஸ் பிளாட் சொல்லிட்டு 3 பிளாட் இருக்குது ஃப்ரீக்வன்சி பிளாட்டில். அது செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கெயின் மார்ஜின். ஸோ கெயின் மார்ஜினை நான் வந்து kg அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த கெயின் மார்ஜின் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா the reciprocal of the magnitude. So kg. So reciprocal of magnitude of open loop transfer function. So magnitude நான் m னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ reciprocal of magnitude of open loop transfer function. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கெயின் மார்ஜின். எப்போ அப்படின்னா at ஒமேகா பிசி. ஒமேகா பிசி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ கெயின் மார்ஜின் அப்படின்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி மேக்னிடியூட் ஆஃப் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய மேக்னிடியூடை அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் கெயின் மார்ஜின். ஸோ எந்த ஃப்ரீக்வன்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சினா
உங்களோட ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஃபேஸ் வந்து 180 இருக்கும் போது என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன், உங்களுடைய ஃபேஸ் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஃபேஸ் வந்து 180 டிகிரி வரும்போது என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. த ஃப்ரீக்வன்சி அட் விச் த ஃபேஸ் ஆஃப் தி ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் 180 டிகிரி. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ப்ராக்கெட்டில் போடுறேன். ஸோ ஒமேகா பீஸ்ன்றது ஒமேகா at which phase equal to 180 degree. ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைனலாக ஃபேஸ் மார்ஜின். ஸோ ஃபேஸ் மார்ஜினை ஃபேஸ் மார்ஜினை நாம் வந்து ஸோ இந்த சிம்பிளில் போடுவோம், காமா சிம்பிளில் போடுவோம். ஸோ இந்த ஃபேஸ் மார்ஜினோட எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபேஸ் மார்ஜின் ஈக்குவல் டு 180 ப்ளஸ் பை ஜிசி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 180 ப்ளஸ் இது வந்து கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. அதாவது நீங்கள் வந்து ஃபேஸ் மார்ஜின் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஃபேஸ் வந்து ஃபேஸ் கூட 180 டிகிரி நீங்கள் ஆட் பண்ணணும் அட் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. உங்களுடைய கெயின், அதாவது கெயின் ஆஃப் த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய கெயின், அதாவது மேக்னிடியூட் எப்போ வந்து 1 இருக்கோ, எந்த பர்டிகுலர் ஒமேகாவில் 1 இருக்கோ, ஸோ அதுதான் வந்து கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. அந்த கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஃபேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை ஜிசி கிடச்சிரும். அது கூட 180 ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபேஸ் மாதிரி கிடச்சிரும். ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன், உங்களுடைய ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய மேக்னிடியூட் வந்து 1 இருக்கும்போது, ஸோ 1 இருக்கும்போது யூனிட்டி 1 இருக்கும்போது என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒமேகா அட் விச் த மேக்னிடியூட் ஆஃப் தி ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் 1. ஸோ அது வந்து கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியை கொண்டு வந்து ஃபேஸில், ஏன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸ் இருக்குங்களா, அந்த ஃபேஸ்க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பை ஜிசி. அந்த பை ஜிசி கூட 180 ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் ஃபேஸ் மார்ஜின். இந்த ஃபேஸ் மார்ஜினும் கெயின் மார்ஜினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டெபிலிட்டி ஈஸியாக, நம்ம ஒரு சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி இதுக்கு வந்து சில ஃபார்முலாஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெசனன்ஸ் பீக். ஸோ இது டெரிவேஷன் நான் வந்து இந்த இடத்துல போடல, ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த ரெசனன்ஸ் பீக்கோடைய ஃபார்முலா. ஸோ ரெசனன்ஸ் பீக் ஏற்கனவே சொல்லிட்டோம், மேக்னெட்டிக் கர்வில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எடுத்துக்கூடிய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். ஸோ இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஸோ ஒமேகா என் ஸ்கொயர் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஜீட்டா ஒமேகா என் எஸ் ப்ளஸ் ஒமேகா என் ஸ்கொயர். ஸோ இந்த ஓப்பன் லூப் இது பார்த்திங்கன்னா ஓப்பன் லூப், இது வந்து க்ளோஸ் லூப் சிஸ்டம். இது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் க்ளோஸ் லூப் சிஸ்டமில் இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டமுடைய ரெசனன்ஸ் பீக், இதுக்கு நீங்கள் ஃப்ரீக்வன்சி பிளாட் போட்டிங்கன்னா சைன் வேவ், நீங்கள் சைன் இன்புட் கொடுத்துட்டு பிளாட் போட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய ரெசனன்ஸ் பீக். ஸோ எம்ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஜீட்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ரெசனன்ஸ். ஸோ 1/2 ஜீட்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். ஸோ இதுதான் ரெசனன்ஸ் பீக்கோட ஃபார்முலா. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெரிவேஷன் நமக்கு வந்து தேவையில்லை. ஜீட்டான்றது டேம்பிங் ரேஷியோ, நம்ம டைம் டொமைனில் பார்த்துருங்களா, ஸோ அதே வேல்யூ தான். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 2 ஜீட்டா ஸ்கொயர். ஸோ எந்த ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு நடக்குதுன்னா ஒமேகா என் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 2 ஜீட்டா ஸ்கொயர். ஒமேகா என் அப்படின்றது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, ஜீட்டான்றது டேம்பிங் ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து பேண்ட் வித் ஒமேகா பி. ஸோ ஒமேகா பி விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் 1 minus 2 zeta square plus square root of 2 minus 4 zeta square plus 4 zeta power 4. So, அதுக்கு root. So, omega n
bracket 1 minus 2 zeta square plus square root of 2 minus 4 zeta square plus 4 zeta power 4. ஸோ இந்த ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், அதாவது இதனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், ஃப்ரீக்வன்சி டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வந்து ஃப்ரீக்வன்சி பிளாட்னு சொல்லக்கூடிய போடே பிளாட், போலார் பிளாட், நெக்ஸ்ட் வந்து நைக்வெஸ்ட் பிளாட். ஸோ இதை பற்றி பார்த்துட்டு, ஸோ இதில் வந்து கெயின் மார்ஜின் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.